அனைவருக்கும் தமிழ் வணக்கம். Does AI and the machines will take over the world? அதாவது இந்த உலகம் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவும் இந்த இயந்திரங்களும் இந்த உலகத்தை வந்து மொத்தமாக வந்து கைப்பற்றிடுமா அதுதான் வந்து இன்னைக்கு தேதி கேள்வி. ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நினச்சா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு 2 படத்தோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஜானி டெப் அவர்கள் நடித்த வந்து சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் நான் ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பிளாட் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன், அப்புறம் இந்த ஜானி டெப்பு. ஸோ இந்த சின்ன பையனோட ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா அவங்க தாத்தா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த வேலை என்னன்னா ஒன்றும் கிடையாது. அந்த ஃபேக்ட்ரியில் அவர் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் இந்த டூத் பேஸ்ட்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மூடியை வந்து போடணும். அது மூடி போட்டுருந்த டைமில் வந்து என்னென்னா இனிமேல் உனக்கு வேலை இல்லை, நீ வீட்டுக்கு போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால், ஏன்னா இந்த டூத் பேஸ்ட்டுக்கு மூடி போடுறதுக்குனே ஒரு மிஷினை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹையர் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அவர் வேலையெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். படத்தை ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ½ hour மாதிரி. அப்புறம் இந்த படம் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த வேலை வந்து திருப்பி கிடைச்சிரும். அந்த கம்பெனியை வந்து திருப்பி கூப்பிட்ருவாங்க. இவர் அந்த டூத் பேஸ்ட் வந்து மூடி போகிற வேலையை வந்து ஏன்னா அந்த மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ என்னதான் மிஷின்ஸ் இருந்தாலும் அதை நம்பி இது பண்ணாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுக்கான ஃபெயிலியரு இல்லை அது ஒரு வந்து இதுவாகும். விடற நேரம்னு சொல்லிட்டு வரும். இட் வில் பி ஹேவிங் தட் டவுன் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2வது விஷயம் என்னென்னா, இது நிஜமாவே இந்த உலகம் வந்து டேக் ஓவர் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா, எந்திரன் படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த எந்திரன் படத்தில் வந்து பார்த்தோன்னா ரஜினிகாந்த் அவர் கையில் இருந்தப்போ ஸோ அந்த ரோபோட் வந்து இருந்த வரையும் முடிஞ்ச வரை எல்லா பேச்சும் கேட்டு நடந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணி அடித்து தூக்கி வெளில போட்ட பிறகு ஒரு போரா கையில் மாட்டுச்சு. ஸோ அதில் வந்து என்னென்னா ஒரு அடிஷ்னல் ப்ரோக்ராமிங்காக அது ஒரு ஈவிலாக மாற்றுது அந்த ரோபோட்டை. அதை ஈவிலாக மாற்றின பிறகு ஸோ அந்த ரோபோட் வந்து இது ஒரு வில்லனாக மாறிடுது. ஸோ இதை நான் எப்படி பிரதிபலிச்சுக்காருன்னா, இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டில். அந்த நாய் வந்து நம்ம வந்து சொல்கிற பேச்சு கேட்டு தான் வளரணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ அதே போல் தான் மிஷின்ஸும். ஸோ அதுக்கு அளவுக்கு மீறி நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம தலையிலே கை வைக்கும், நாய் நம்மளை கடிச்சிடும், அது நம்மளை அழிச்சிடும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ண வேண்டியவனை ரியலைஸ் பண்ணால் அந்த ஏஐயும் அந்த மிஷினுமே நம்ம கையோட கட்டுப்பாடில் இருக்கும். அது கையை நழுவி போகிறப்போ தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும். இந்த டெர்மினேட்டர் ஜட்மெண்ட் டே படத்தில் வர்ற மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு நினச்சி நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.